வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஃபார்மல் கேதரிங் மாதிரியே இல்லை. ஆல்ரெடி நான் இந்த படம் தொடங்கும் போது இந்த ப்ராஜெக்ட் இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருக்கிற ஒரு பண்பையும் அன்பையும் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அதே மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலாக வந்து வேறு ஒரு ஏற்பாடு இருந்தாலும் வந்து வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டிலே இது நடக்கிறது. அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் அசோக்குமார் தான் சொல்லணும். அண்ட் குமார் சார் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பேரை வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க தான் முன்மொழிந்தார்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் இப்போ தான் நம்ம டீச்சர் இந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தோம். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு படம். டீச்சர்லேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம். விக்ரம் பிரபு சாரே வந்து இஸ் இன்வால்வ் இன் தி ப்ரொடக்ஷன். ஸோ இஸ் அ வெரி சீரியஸ் ஆக்டர் அண்ட் இஸ் வெரி நாலேஜபிள். ஒரு நல்ல வியாபாரத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கதையை எப்படி அதுக்குள்ள அகாமடேட் பண்ணுங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முதல்ல பேசும்போது. அதே மாதிரி படம் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்துக்காக இந்த ஆல்பமுக்காக என்னோட கூட ஒர்க் பண்ணவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும். வந்திருக்காங்க இங்கே. ரவிஜி அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட பாடியிருக்காரு இந்த படத்தில். இந்த விஷித் துபேர்கர் அப்படிங்கிறவர் தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு சில ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தது. மொத்தமாக இந்த படத்தை பற்றி மொத்தமாக சொல்லணும்னா திஸ் ஆக்சுவலி டீம் எஃபர்ட். விக்ரம் பிரபு சார் சொன்ன மாதிரி. அண்ட் வந்து இவ்வளோ கிரேட் பீப்புளுக்கு மத்தியில் வந்து என்னை பேச சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயம். சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் வராரு, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்தேன் முதல்ல. ஆனால் வந்து இங்கே கிடைக்கிற வார்ம்த்தில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த படத்தில் பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.